ஓகே, திஸ் இஸ் த ட்ரூத். இது வந்து நான் சொல்ற கதை கிடையாது. இது வந்துட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களே சொல்றது. இது வந்து என்னோட கதையே கிடையாது. ஓகே. அதே மாதிரி அவனுக்கு ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் சேனல்ஸும் வச்சிருக்கான். அதை வச்சு வார் ரூம் பாலிடிக்ஸ் பண்றான். என்னமோ பெரிய வந்து பிஜேபி ஹெட் குவார்டர்ஸே இவனை பார்த்து பயந்துகிடுச்சு, இப்படி அப்படி. எனக்கு தெரியாது எதுக்கு பிஎல் சந்தோஷ் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய லீடர் சொல்லிக்கிற ஒரு மனுஷன் ஆர்எஸ்எஸ்ல இந்த ஜுஜிபிய கூப்பிட்டு எதுக்கு ஓடி வந்து கஞ்சிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆளோட ஏதோ வண்டவாளம் இவங்ககிட்ட கையில இருக்கும். ஆகையால் இவன் எங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் வந்து இந்த ஆளை கெஞ்சிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஓகே. ஆகையால வந்துட்டு அண்ணாமலை இஃப் இஸ் டாக்கிங் சோ மச், இஃப் இஸ் சோ பாப்புலர், அப்ப ஏன் 2021ல நீ வந்து உன்னோட தொகுதி, உங்க ஊரு, உங்க ஜாதி ஓட்டு அப்படி இருந்தும் நீ ஏன் ஜெயிக்கல? காசு 25 கோடி, ₹1 ₹2 கிடையாது. யாரோட அலையன்ஸ்? அதிமுகவோட அலையன்ஸ். அப்படி இருந்து நீ தோத்த. அப்ப வந்து உனக்கு ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் நாயனார், பட் அந்த ரைட்டா ராங்க ஜெயிச்சாரு. அந்த ஊர்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. பிளஸ் அந்த பக்கத்து ஊர்ல ஐ திங்க் இட் இஸ் விருதுநகர் ஒரு நாகர்கோவில் இன்னொருத்தர் ஒரு பெரியவர் ஒருத்தர் ஜெயிச்சார். ஐ ஃபர்கெட் ஹிஸ் நேம். அப்ப அவருக்கெல்லாம் நம்ம பாராட்டு சொல்லலாம். அவர் அந்த சொந்த இதுல ஜெயிச்சிருக்காருன்னா ரொம்ப வருஷமா அவர் பிஜேபியில நின்னு வேலை செஞ்சிருக்காரு. இப்போ பிஜேபியில பழைய ஆட்கள் எவ்வளவு பேர் அந்த கட்சிக்காக உயிர் கொடுத்தவங்க இருக்காங்க, ஆர்எஸ்எஸ்க்காக உயிர் கொடுத்தவங்க இருக்காங்க. அவர் நேத்துக்கிற முந்தா நேத்து என்னோட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அம்மா நாங்கெல்லாம் எங்களுக்கு உயிரை கொடுத்தோம், எங்க குடும்பத்தையே நாங்க வந்து இது என்ன தானம் பண்ணிட்டோம் அந்த கட்சிக்காக. இன்னைக்கு வந்து அண்ணாமலை இவன் அவன் பெரிய ஆளா இருக்கான்னு அவங்க திட்டுறாங்க.